தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருப்பது வெறும் கண்துடைப்பு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தமிழகத்தில் பயனுள்ள திட்டமான குடிமராமத்து திட்டத்தை தற்போதைய திமுக அரசு ரத்து செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு 150 கோடி ரூபாயும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பேரூராட்சிகள் துறை ஆகியவற்றுக்கு தலா 75 கோடி என மொத்தம் 300 கோடி என்று இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மக்கள் தொகை, ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலே லாரிகள் மூலமாக மாற்று ஏற்பாட்டிலே குடிநீர் வழங்குவதற்கு இந்த 75 கோடி ரூபாய் என்பது நிச்சயமாக இருக்காது. அப்படியானால் இது கண் துடைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியா? மழைநீர் சேகரிப்பு திட்டம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம், குடிமராமத்து திட்டம் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம், இதையெல்லாம் அவர்கள் முறையாக செயல்படுத்தாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் கைவிட்டதன் காரணமாக இந்த வறட்சி என்பது, குடிநீர் பற்றாக்குறை என்பது கவனத்திலே கொண்டு இந்த அரசு இனிமேலும் தூங்கிக் கொண்டிருக்காமல் விழித்துக் கொண்டு மக்களின் கண்ணீரை துடைக்க முன்வருமா அல்லது கண்துடைப்பு நாடகத்தை தொடருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன்.